அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய சமீபத்திய 392 காலி பணியிடத்திற்கு விண்ணப்பித்து அதற்கு தேர்வு எழுதினவங்களுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சான்றிதழ் சரிபார்ப்புக்கான ஹால் டிக்கெட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஹால் டிக்கெட் லிங்க்குமே மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டையுமே இந்த வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பித்தவங்க எனக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்ல போய் செக் பண்ணி உங்க ஹால் டிக்கெட் எடுத்துக்கங்க. உங்களுக்கான டேட்டு அப்புறம் நீங்க என்ன பேட்ச்ல போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுல நோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்க என்னன்னைக்கு போக போறீங்க, நீங்க அங்க என்ன ஃபேஸ் பண்ண போறீங்கிறத இந்த காணொலியில தெரிஞ்சுக்கிட்டதோட இல்லாம நீங்க வேற என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகு இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய சென்னை வளாகத்திலேயே பணியிடம் பெறுவதற்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதுல சொல்லிட போறேன். நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா இதுல நோட்டிபிகேஷன்லயே தெளிவா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எழுத்து தேர்வுக்கு பிறகு ஒரு செய்முறை தேர்வு ஒரு 40 மதிப்பெண்களுக்கு வழங்கப்படும். அதற்கு பிறகு இதற்கு நேர்காணல் வைக்காமல் அப்படியே வேலைக்கு எடுத்துக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால இதுக்கு நேர்காணல் வைக்கிறாங்களா இல்லையாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். இருந்தாலும் நீங்க இந்த சான்றிதழ் சரிபார்ப்பை சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயமா நீங்க அடுத்தது ஒரு செய்முறை தேர்வை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த செய்முறை தேர்வு வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. நாங்க செய்முறை தேர்வை எப்படி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கடந்த காணொலியில பாருங்க, நிறையவே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ போன முறை 10th தேர்வு அப்படின்னு சொல்லி 10th லெவல்ல இந்த எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலிஃப்ல 19 மாணவர்கள் நம்ம பயிற்சி மையத்தில் படிச்சவங்க தேர்வாகி பணியில இருக்கிறாங்க பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்கள்ல. அதனால இந்த செய்முறை தேர்வு வேணுங்கிற தொடர்பு கொள்ளுங்க. இப்போ இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பாணை என்னென்ன டேட்ல எவ்வளவு பேர் மொத்தமா இதுல எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கிறத பாத்துக்குங்க. ஸோ இப்போ இது 392 காலி பணியிடத்திற்கான அறிவிப்புன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கான நாட்களாக உங்களுக்கு என்னையில இருந்து இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுறீங்க அப்படின்னா 18, 19, 20, 21 இப்படி கண்டினியூட்டா வரும். 22, 23ஆம் தேதி உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பண்ணி நடைபெறாது. ஏன்னா அன்னைக்கு சனி ஞாயிறு, அந்த டேவை விட்டுருங்க. ஸோ 24ல நடைபெறும். ஒவ்வொரு நாளுமே 2 பேட்சஸ் நடக்கும். சான்றிதழ் சரிபார்ப்பு ஒவ்வொரு நாளைக்கும் 2 பேட்சஸ். மொதல் பேட்ச் காலையில 8:30 மணிக்கு தொடங்குது. இது ரிப்போர்ட்டிங் டைம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரிப்போர்ட்டிங் டைம்னா நீங்க 8:30க்கு அந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கேம்பஸ்ல இருக்கணும். அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 6 to 7க்குள்ள அந்த கேம்பஸை ரீச் பண்ணிருங்க. சான்றிதழ் சரிபார்ப்பை மிஸ் பண்ணவங்க கட்டாயமா மறுபடியும் அழைக்கப்பட வாய்ப்பு இல்லை. அதனால பாத்துக்கங்க. செகண்ட் பேட்சஸ் அப்படின்னா மதியம் 1 மணிக்கு உள்ள போக போறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல உள்ள போக போறவங்க எவ்வளவு பேர் போக போறீங்கன்னா 750 மெம்பர்ஸ். ஒவ்வொரு பேட்சஸ்லயுமே 750 நபர்கள் போக போறீங்க. இப்படிதான் எல்லா பேட்சஸ்லயும். கடைசி நாள் 24ஆம் தேதி மட்டும்தான் இந்த நபர்களோட கவுண்டிங் குறையுது. அதாவது 24ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பேட்ச்ல போறவங்க ஒரு 620 பேரு, செகண்ட் பேட்ச்ல போறவங்க ஒரு 605 நபர்கள் தான். மீதி எல்லா நாளுமே 750 பேர் ஒவ்வொரு பேட்சஸ்க்கும் போக போறீங்க. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமா 392 காலி பணியிடத்திற்கு 5735 நபர்கள் இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுறீங்க. இந்த சான்றிதழ் சரிபார்ப்பை அவங்க ஃபில்டர் பண்றதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்ப சான்றிதழ்களை நீங்க சரியா எடுத்துட்டு போகணும். அதுல என்னென்ன சான்றிதழ்கள் கட்டாயமா நீங்க கொண்டு போகணுன்றத இங்க நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி கவனிச்சுக்குங்க. உங்களை எங்க அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அங்க ஆடிட்டோரியம் பில்டிங்னு இருக்கும். அதை நம்ம தமிழ்ல கலையரங்க வளாகம் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஆடிட்டோரியம் பில்டிங்கோட 2nd ஃப்ளோர்ல சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சொன்ன டைமு சொன்ன டேட்டுக்குள்ள நீங்க போயிடணும். ஸோ போகும் பொழுது நீங்க என்னென்ன சான்றிதழ்கள் கொண்டு போகணும் அப்படின்னா இதுதான் முக்கியமான சான்றிதழ்கள். அதாவது நீங்க விண்ணப்பித்த பொழுது இந்த நோட்டிபிகேஷன் வந்துச்சுங்க, நான் ஒரு ப்ரௌசிங் சென்டர் போயிருந்தேன், அங்க போய் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிபிகேட்ஸ் இருக்குன்னு எஸ் கொடுத்துருந்தேன், இதை அப்லோடு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்கல்ல, அந்த சர்டிபிகேட்ஸோட ஒரிஜினல்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அந்த ஒரிஜினல்ஸை அவங்க வெரிஃபை பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஒரிஜினல்ஸ்ல நீங்க கட்டாயமா 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்க. நோட்டிபிகேஷன்ல அதாவது இந்த கால்ஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 1 செட்டு போதும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், 2 செட்டை கையில வச்சுக்கோங்க. உங்களோட சேஃப்டிக்கு சொல்றேன், ஓகேங்களா? அப்புறம் இந்த 2 செட்டுல நீங்க என்ன பண்ணணும்னா செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்களுடைய கையெழுத்தை நீங்க என்னன்னா அந்த ஜெராக்ஸ் போட்டு முடிச்ச பிறகு
ஒவ்வொரு ஜெராக்ஸ்லையுமே அதோட பேக் சைடோ அதோட எண்டில் கீழேயோ இடம் இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு எழுதி கீழே வந்து உங்களுடைய கையெழுத்து வந்து பெரும்பாலும் தமிழ்லேயே போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது என்ன மாதிரி கையெழுத்து போட்டிங்களோ, அப்ளை பண்ணும்போதுமே ஒரு கையெழுத்து போட்டு அதை இவ்வளோ எம்பியில் கேபியில் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்குல்ல, அந்த 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 ஒரு பொசிஷனில் கையெழுத்து போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான கையெழுத்து போட்டு ஒவ்வொரு ஜெராக்ஸ்லையும் கையெழுத்து செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி கீழே உங்க கையெழுத்து இருக்கணும். அதை தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால அனைத்து சான்றிதழ்களும் விண்ணப்பித்த பொழுது என்னென்ன இருக்குன்னு சொல்லி விண்ணப்பித்தீங்களோ அதை எல்லாத்தையும் ஒரிஜினல் கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட விண்ணப்பித்த பொழுது இருந்த முன்னுரிமை சான்றிதழ்கள், இப்போ நான் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருந்தேங்க, நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வச்சுருந்தேன் அப்படின்னு இந்த மாதிரி முன்னுரிமை சான்றுகள் நிறைய இருக்கு. சில பேர் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் வச்சிருப்பீங்க, டெஸ்டியூட் விடோஸ் வச்சிருப்பீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்புறம் கொரோனாவல் பேரண்ட்ஸ் இழந்தவர்கள்னு இருப்போம். அந்த மாதிரி என்ன சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு முன்னுரிமை சான்றிதழ் வச்சிருந்தாலும் அதையும் எடுத்துட்டு போயிடுங்க. அதுலேயும் எல்லாத்துலேயும் ஜெராக்ஸ் இருக்கணும். ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டட் கையெழுத்து இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை தான் சுய சான்றொப்பத்துடன் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அனைத்து அசல்கள், அதில் ஒரு செட்டு நகல்கள் அப்படின்னு நம்ம அங்கே நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்பொழுது 2 செட்டு கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதை கரெக்டாக முடிச்சிங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்முறை தேர்வுக்கான தேர்வானவர்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த செய்முறை தேர்வுகளுக்கான தேர்வானவர்கள் பட்டியலில் உங்களுடைய பெயர் வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கோர்ட் வளாகத்தில் அல்லது இப்போ கடந்த 2024 நவம்பர்ல எழுதினவங்களுக்கு கோர்ட் வளாகத்தில் ப்ராக்டிக்கல்னு கொடுக்குறாங்க. அதை எங்கே கொடுக்குறாங்கன்னா எஸ்ஆர்எம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் கொடுக்குறாங்க. அதுக்காக வர நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் டைம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ நம்ம பயிற்சி மையத்தில் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க கூட நீங்கள் வந்து பயிற்சியில் கலந்துக்கலாம். அந்த மாதிரி கலந்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஸ்கோரிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த வருடமே இந்த ஒரு காலி பணியிடத்தை நிரப்பி நீங்களே உங்களுடைய அரசு பணியை பெறலாம். அதனால அப்படி ஒருவேளை வகுப்பு வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. இதோடைய பயனுள்ள மற்றொரு தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ப்ராக்டிஸ் முடிஞ்சதுன்னா அடுத்தது நம்ம ஆரம்பிக்கும். சரியா சொல்றது புரியுதா? அடியில மேல் மண் அடியில வரணும்டா, அப்படியே வைக்கிறீங்க. மேல் மண் மண் அடியில வரணும். போட்டு தான் வைக்கணும். நான் வாங்கண்ணா, நான் இப்படி வைங்க. அது முடிச்சுக்கிறோம்.